சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாம் இப்போது எங்களுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஐயனார் பூரணி போர்க்கலை ஆலயம், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் எடச்சத்தூர் கிராமத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீ ஐயனார் பூரணி போர்க்கலை ஆலயம், தெய்வ திருவருள் நிறை பெரியீர் நடுநாட்டின் கண் நீர்வளம் நிலவளம் இறைவளம் நிறைந்து விளங்கும் ஊர் எடச்சத்தூர். இவ்வூரின் ஈசானிய பாகத்தில் தட்சிண பினகிளி குளக்கரையில் செந்தமிழுக்கே வித்திட்ட குருமுனி என்று போற்றத்தக்க அகத்திய மாமுனியால் பூஜிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் பூரணி பொற்களை எங்கள் குலதெய்வமாக விளங்கும் வேண்டுவோருக்கெல்லாம் வேண்டத்தக்கதை வேண்டிய வண்ணம் என்றென்றும் குறைவில்லாது அருள் புரியும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் பூரணி பொற்களை ஆலயத்தின் கட்டுமான திருப்பணி வேலைகள் நடைபெற்று வருவதால் அப்பணி தெய்வ நிலை காரணமாக இறை அன்பர்கள் பெரியோர்கள் உதவியால் திருப்பணி தொடர தங்களால் இயன்ற பொருளாகவோ அல்லது பணமாகவோ உதவி செய்வித்து அன்னையின் அருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவா. திருச்சிற்றம்பலம். இப்போது ஆலயம் இருந்த இடத்திற்கு செல்கின்றோம். ஆலயம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது, கற்கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் அகத்திய மாமுனிவர் பூஜிக்கப்பட்ட அய்யனாரப்பன், 1000 வருடங்கள் பழமையான அய்யனாரப்பன் ஆலயம்தான் இந்த ஆலயம். நமது முன்னோர்கள் காட்டி அவர்கள் வழிபட்டு வழி வழியாக நமக்கு குலதெய்வமாக காட்டி அருளிய அய்யனாரப்பன் பூரணி பொற்களை அய்யனாரப்பன் ஆலயத்தை தான் நாம் தரிசிக்கிறோம். இந்த ஊர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டம் எடச்சத்தூர் என்ற கிராமத்தில் அமர்ந்து அருள்பாரிக்கும் ஸ்ரீ ஐயனாரப்பன் பூரணி பொற்களை அய்யனாரப்பன் பல்வேறு யானை வாகனம், குதிரை வாகனம் புடைசூழ அய்யனாரப்பன் ஆலயம் இங்குதான் அமைந்திருந்தது. இங்குதான் ஆலயம் அமைந்திருந்து தற்போது கற்கோயிலாக கட்டி, ஆலயம் மிகவும் தாழ்மையாக இருந்த காரணத்தினால் அடியார்கள், ஊர் மக்கள், பல்வேறு தரப்பினர் உதவி பெற்று ஆலயம் தற்போது அமைய பெற்றுள்ளது. நமது சிவனுக்கு அடியவன் ஃபேஸ்புக், யூடியூப் சேனல் அனைத்தையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பூரணி பொற்களை அய்யனாரப்பன் சாஸ்தாவுடைய அருள் பெற்று அனைத்து பக்தர்களும் நலமுடன் வளமுடன் வாழ்க, எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ்க. சிவா. திருச்சிற்றம்பலம். இங்கு ஆலயம் கட்டி கொண்டு இருப்பதால் சிறிய பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நாம் இப்போது தரிசிக்கலாம். அனைத்து பக்தர்களும் பொங்கல் வைத்து வேண்டுதல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது முடியத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். தற்சமயம் அய்யனாரப்பன் பூரணி பொற்களை விநாயகப் பெருமான், முருகப் பெருமான் இங்குதான் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் பக்தர்களுக்கு. வணக்கம். நான் சிவனுக்கு அடியவன்
யூடியூப் சேனல் சிவனக்கடியோன், ஃபேஸ்புக் சேனல். எனது பெயர் ரவி. இதாங்க சிறப்பான ஆலயம். ஸ்ரீ ஐனாரப்பன் ஆலயத்தை நாம் தரிசிக்கிறோம். இந்த ஊர் வந்து எடச்சத்தூர், விருத்தாச்சலம் மாவட்டத்தில் உள்ளது. வட்டம் கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலத்தில் வட்டத்தில் உள்ளது. நாம் வரும்பொழுது பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வரலாம் என்று கிளம்பி வந்தோம். திருநாவலூர் சென்று சுந்தரர் அவதரித்த தலம், ஆலயம் எல்லாம் தரிசிக்கலாம் என்று பார்த்தோம். நேரம் நமக்கு அமையவில்லை, இறையன் அருள் கிடைக்கவில்லை. விருத்தாச்சலம் சென்று திருமுதுகுன்றம் விருதகிரீஸ்வரர் பெருமானை தரிசிக்கலாம் என்று எண்ணம் பூண்டிருந்தோம். அந்த எண்ணமும் தற்சமயம் நிறைவேறவில்லை. நேரலையிலே நமது குலதெய்வமாக விளங்கக்கூடிய சாஸ்தா ஸ்ரீ ஐயனாரப்பன் பூரணி பொருட்களை ஆலயத்தை நாம் இன்று தரிசித்தோம் நேரலையில். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து எனது நேரலையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம்.